சுமப்பதனால் இறைவா உன் சிறகுகள் முறிவதில்லை. அள்ளி அணைப்பதனால் இறைவா உன் அன்பு குறைவதில்லை. ஆயிரம் மின்னல் இடித்திட்ட போதும் வானம் கிழிவதில்லை. ஆயிரம் மைல்கள் நடந்திட்ட போதும் நதிகள் அழுவதில்லை. நதிகள் அழுவதில்லை. என்னை சுமப்பதனால் இறைவா சிறகுகள் முறிவதில்லை. கருவை சுமக்கும் தாய்க்கு என்றும் குழந்தை சுமையில்லை. கருவிழி சுமக்கும் இருவிழி அதற்கு இமேக சுமையில்லை. மதுவை சுமக்கும் மலர்களுக்கென்றும் பனித்துளி சுமையில்லை. வானை சுமக்கும் மேகத்திற்கென்றும் மலைத்துளி சுமையில்லை. மலைத்துளி சுமையில்லை. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? நமக்கு எந்த சுமையும் இல்லாமல் எல்லா பர்டன்ஸையும் நானே வச்சுக்கிறேன், நீ ரிலாக்ஸ்டாக இருன்னு நம்மளை சொல்கிறதுக்கு ஏசப்பா எப்பயும் நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதுக்குமே கவலைப்படாமல், எதுக்குமே சோர்ந்து போகாமல், எதை குறிச்சுமே ரொம்ப திகச்சு போய் நம்ம யோசிச்சுட்டு இருக்காம எல்லாத்தையும் அவரிடத்துல நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம்ல, அவர் பார்த்துக்குவார், அவர் இதனை நடத்துவார், அவர் இதற்கான வழியை காட்டுவாருன்னு எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். குட்டீஸ், இந்த நாள்லையும் ஒரு சூப்பரான ஒரு விஷயம், ஒரு சூப்பரான ஒரு பாடலோடு நம்ம தொடங்கியிருக்கிறோம். அவர் நம்மளை சுமக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு குறைவும் கிடையாது, எந்த ஒரு இடரலும் கிடையாது. அப்படி தானே குட்டீஸ்? நம்மளை அவர் எப்பயுமே அவருடைய பக்கத்தில் வச்சுருக்காராம் குட்டீஸ். ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவை, நம்ம அவரை தேடணுங்கிற அளவுக்கு கூட அவர் நமக்கு என்ன பண்ணுறதில்ல, கேப் விடுறதில்ல. அவ்வளோ நமக்கு நெருக்கமாக இருக்கார். சொல்லப்போனால் நமக்கு ஏதாவது ஒரு காயம் படுது அப்படின்னா அந்த காயம் அவரையும் தான் வருத்தப்படுத்துமா குட்டீஸ். ஸோ அவர் அந்த காயம் வருத்தப்படுத்தும் போது அவராலேயே அதை தாங்க முடியாதப்போ நம்மளால் அதை தாங்க முடியாதுங்கிறது ஏசப்பாவுக்கு நல்லாவே தெரியும். உடனே அந்த விஷயத்தை நம்மளிடத்துல இருந்து அவர் தாங்கிக் கொள்றதுக்கு ரெடி ஆயிடுவாராங்க குட்டீஸ். இது சும்மா பேசுறதுக்காக மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம செய்த பாவத்திற்காக சிலுவையில் அறையப்பட்டவர் தான் இயேசு. சிலுவையிலனா டைரக்டாக கூட்டு போய் அவரை சிலுவையில் அறையலன்னு நமக்கு தெரியும். எத்தனை அடி, எத்தனை உதை அவருக்கு கிடைச்சது நம்ம செய்த பாவத்தினால. ஸோ நம்ம கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுனால ஏசப்பா அந்த எல்லா காயத்தையும் அவர் எடுத்துக்கிட்டாரு, அந்த எல்லா பழிச்சொல்லையும் அவர் எடுத்துக்கிட்டாரு. அவர் தான் எல்லா விஷயங்களையும் நமக்காக ஏற்றுக்கொண்டு நம்மளை ரொம்பவே ரிலாக்ஸ்டாக சேஃபாக வச்சுக்கிறதுக்கு அவர் தன்னைத்தானே பலி கொடுக்கறதுக்கு தயாராகிட்டார். அப்படி தானே குட்டீஸ்? ஸோ நம்ம ரொம்ப நெருக்கத்தில் இருக்கோம். இந்த லென்த் டேஸ் முடிய போகுது அப்படின்னாலும் நம்மளுக்குள்ள இந்த 40 நாட்கள் என்ன நம்ம மாற்றத்தை பார்த்துருக்குறோம். நமக்காக உயிர் விடுறதுக்கு கூட துணிஞ்சிருக்கிற ஏசப்பாவுக்காக நம்ம லைஃப்பில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணுவோம் குட்டீஸ். ஏன்னா எசாயா 53:4 படியாம், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்மளுடைய பாவங்களையும் துக்கங்களையும் அவர் சுமந்து சிலுவையில் அறையப்பட்டு உயிர் தெழுந்துட்டாரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளுக்குள்ள என்ன மாற்றம் நடந்தது? அப்படி எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னா இந்த 40 நாளாக இருக்கட்டும், இனி நடக்க போகிற ஈஸ்டர் பண்டிகையாக இருக்கட்டும், வெறும் ஃபெஸ்டிவலாக தான் இருக்கும். ஆனால் அது நம்மளுக்குள்ள பேசணும், நம்மளுக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னா நம்மளை ரியலைஸ் பண்ணி நம்மளுடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டாரு, நம்மளுடைய சுமைகளை அவர் சுமந்து கொண்டாரு. ஸோ நம்ம இன்னும் எப்படி மாறணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம என்ன பண்ணிக்கிடணும், இந்த நாட்களோட முடிவில் நம்ம நம்மளை மாற்றிக்கிடணும். அப்படி நம்ம மாற்றாத பட்சத்தில் இது வெறும் ஒரு ஃபெஸ்டிவலா, அதுக்கடுத்து நம்ம இவ்வளோ நாள் ஏதோ நம்ம ஃபாஸ்டிங் இருந்திருக்கலாம், இல்லை நம்ம ஒருத்தல் இருந்திருக்கலாம், இல்லை நம்ம நான்வெஜ் எடுக்காமல் இருந்திருக்கலாம், நம்ம நிறைய ஒருத்தல் பண்ணியிருப்போம். அது எல்லாமே வெறும் ஒருத்தலாக மட்டுமே தான் இருக்குமே ஒழிய அது நம்மளுக்குள்ள உண்மையான மாற்றத்தை கொண்டுட்டு வரலைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இத்தனை நாள் இருந்ததுக்கு அர்த்தமே இல்லை குட்டீஸ். ஸோ நீங்கள் குட்டி பிள்ளைங்க உங்கள் வீட்டில் ஒருவேளை இந்த லென்த் டேஸ்க்கு நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா
அவங்க கிட்ட போய் கேளுங்க. நான் இந்த தவ காலத்துல என்ன விஷயத்த என்னகிட்டத்துல இருந்து மாத்திக்கிடணும்? நான் இன்னும் 1 வீக் முடிச்சு நான் அடுத்து நான் போகும்போது, என்ன விஷயத்த மம்மி, என்ன விஷயத்த டாடி நான் மாத்திக்கிடணும்? எனக்கு சொல்லுங்க அப்படின்னு நம்ம அவங்க இடத்துல கேட்போம். கண்டிப்பா நம்ம இடத்துல மாத்திக்கிட வேண்டிய விஷயங்கள் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏசப்பா அவங்களுக்கு அதனை வெளிப்படுத்துவாரு. உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்த கொண்டுட்டு வருவாரு. ஸோ இத பெரியவங்க கேட்டுட்டு இருந்தாலும் கூட பிள்ளைங்களுக்கு நீ இந்த லென்த் டேஸ் முடியும்போது உனக்குள்ள இந்த விஷயத்த நீ மாத்திக்கிடணும். நீ இது இந்த மாரி இருந்துக்கணும். அப்பதான் ஏசப்பாவுக்கு பிடிக்குங்கிறத நான் எடுத்து சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோங்கிறத நம்ம உணர்ந்து அவரிடத்துல நம்ம பிள்ளைகளையும் நம்ம குடும்பத்தையும் ஒப்புக்கொடுத்து நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். கண்டிப்பா இந்த இந்த ஈஸ்டர் நமக்கு வெறும் ஃபெஸ்டிவலா மட்டும் இல்லாம, நம்மளுக்குள்ள நெறைய விதமான மாற்றங்கள குடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா தகப்பனே. எங்களுடைய காயங்களையும், எங்களுடைய சுமைகளையும் நீங்க எடுத்துக்கிட்ட போது, நாங்க இனி எத குறிச்சு கவலைப்படணும்? நாங்க இனி எத குறிச்சு சோர்ந்து போகணும் டாடி? உம்முடைய கரங்கள்ல எல்லாவற்றையும், எல்லா சூழ்நிலைகளையும், எல்லா காரியங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கு பிடித்தமானபடி மட்டும் நாங்க அடுத்து வாழ்வதற்கு எங்களுக்கு இன்னும் இந்த ஒரு கால அவகாசம் கொடுத்திருக்கிறீங்க. எங்கள மாத்திக்கிடணும். அத நாங்க டியூன் பண்ணணும். அதுபடியே வாழ நாங்க எங்கள தயார்படுத்தணும். அதுக்காக எங்கள வழிநடத்துங்க. ஆமென்.